காலத்துல இந்த கவுண்டர் பண்ணிட்ட எல்லாமே வந்து மறந்துட்டோம். மிளகாத்தூளையை போட்டு இறக்கணும். வராது. கமான் காயாளி கமான். தொண்டைக்குள்ள போறது தெரியாது, குளுக்குன்னு போயிடும். கழுவடியில ஐயோ ஆட்டுக்கு போடுறது காரி கட்டி இருக்கிறீங்க வித்தியாசமா இருக்கு. ஒரு இதான் செய்வாங்க. பாத்துக்கறியை வந்து அதுக்குள்ளேயே போடுறேன். இன்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ்க. அவே வந்து அங்க அம்மாண்டு உழுது கொடி வருது. மஞ்சள் சாகுபடிகள் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்தியாண்ட தமிழ்நாட்டுக்குரிய கரூர் பகுதியில் இருக்கிற ஊத்துப்பட்டியோட ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் போன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னையிலேருந்து வலிக்கிட்டு இந்த கரூருக்கு வந்திருப்போம். அதுவும் வந்து குறிப்பாக வந்து கயாளினின்ற ரிலேட்டிவ் ஆக்கள், அதாவது பிரச்சனை டைம் வந்து இங்கே வந்ததால் வந்து அப்படியே வந்து இங்கேயே இருந்துட்டோம். அவைகளோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்கள் இருக்கிற கிராமம் தான் இது. குறிப்பாக இந்த கிராமத்தில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிறா. இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா பழைய முறைப்படி, அதாவது தமிழ்நாட்டின் முறைப்படி வந்து எங்களுக்கு அந்த வாத்துக்கறி செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கா. அதோட பார்த்திங்கன்னா அவள் இருக்கிற சூழலும் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான சூழல் கிராமப்புறத்தை அப்படியே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்று பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியார் கயாளினின்ற பிறந்த நாள். அவாக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களை இப்போ சொல்லுவோம். இன்றைக்கு 27வது அகவையில் வந்து காலடி எடுத்து வைக்கிறீங்க. இந்த ஒரு பிறந்தநாளில் வந்து வாக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நான் செய்தேன் அப்படின்னு கேட்கல வந்து சந்தோஷமாக இருக்கேன். அதாவது என் ரிலேட்டிவை வந்து கடகாலமாக வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது. அதால் வந்து இந்த வருஷம் வந்து ஆளை கூட்டி கொண்டு வந்து விட்டாச்சு. குறிப்பாக வந்து அவையில் வந்து நாங்கள் காட்டில் வீடியோவில் 2 அவையில் முகாமுக்குள்ள இருந்து ஒரு சிலர் வந்து வெளியில் வந்திருக்கணும். அதில் வந்து அவைகளுக்கு எந்த வித பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதால் வந்து நாங்கள் காட்டில் குறிப்பாக வந்து இந்த அம்மா வந்து இப்போ வாத்துக்கறிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய போகிறோம். அதையிலும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய வரைக்கும் அதுக்கு முதல் ஒரு விஷயத்தை காட்டுறோம் பாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த கவுண்டர் பண்ணிட்ட படத்தில் செந்தில் எட்டி உதவியார் தெரியுமா, அந்த பம்பு செட்டு இந்த கிணறு இருக்கும், அதே செட்டப்போட வந்து இதில் ஒரு இடத்த வந்து பார்த்து நாங்கள். இந்த ஆல்பம் தண்ணி இல்லைன்னு ரைட். ஆனால் பேர் வந்து ஊத்துப்பட்டி என்ற ஒரு பேர் மட்டும் வந்து வச்சிருக்கணும். அதோட மிஞ்சால பாருங்க வீடுகளை. இவா வந்து இன்னொரு அக்காட மகள். திண்டுக்கல்ல இருந்து நாங்க வந்து பார்க்க வந்தவியல். நாங்களும் போவோம் திண்டுக்கலுக்கு. அடுத்த வீடியோகள் பார்ப்பீங்க. சரி, நாங்கள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சமையல் ஏற்பாடுகள் செய்கிறோம். போய் பார்ப்போம். செய்து கொண்டிருக்கிறேன். போங்க. நாங்கள் வெள்ளெண்ண வந்ததே வந்து அம்மா அரைச்சிடுவாண்டு, ஆனால் வந்து அரைக்க தொடங்கிட்டா அம்மா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இருக்கிற வீடு தனியாகவே வந்து இருக்கிறா. இதில் பாருங்க அரைச்சி கொண்டு இருக்கிறா. நல்ல வாசம் அடிக்குது. வணக்கம். செருப்பை கலாட்டிட்டு என்ன அரைக்கிறாண்டா? இஞ்சி பூண்டு. இங்கே பாருங்க, இந்த காலத்தில் நாங்கள் இதெல்லாமே வந்து மறந்துட்டோம். எனக்கு எல்லாம் உண்மையாக தெரியும். இப்போ நான் அரைச்சி தரேன். அவள் அதான் பதத்துக்கு அரைப்பா அம்மா. அம்மாண்ட 70வது வயசு, அம்மாவுக்கு 70 வயசு ஆகிட்டோம். பாருங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறாண்டு. சில பேர் வயசு போன ஆக்களுக்கு அப்படித்தான், தாங்கள் தான் செய்யணும். அங்கே அம்மாவும் இருந்தவா சில வேலைகள் விட மாட்டா, தானே தான் செய்வா. அம்மியில் எல்லாம் எப்போ அரைக்கிறது? அம்மியில் அரைக்க முடியாது. என்ன அரைக்கிறது? இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வறுத்து வச்சிருக்கிறேன். இது என்னம்மா தூளா? இது மிளகாத்தூளா? மல்லித்தூள், மிளகாத்தூள். மல்லியும் மிளகாத்தூளும் மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம். மிளகாத்தூளையை போட்டு அரைக்கணும். மசாலா அரைக்கிறா. இதேன் தூளை போட்டு அரைக்கிறீங்க? தூளை போட்டு மல்லி வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சிருப்பேன். அதை அரைக்கல, அதனால இது தூளை போட்டு அரைக்கலின்னா உனக்கு குழம்பு சாந்து வராதுல்ல, கலர் வராதா? உரைப்பு சாந்தண்டா என்னட்டு தெரியல எங்களுக்கு. உரைப்பு வரும். அந்த செக்கில் போட்டு அரைக்கலின்னா நவுன்னு வராது, ஊதியே கிடக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்படி அரைச்சி வச்சா நல்லா இருக்கு. அந்த தூள் சில நாங்கள் சொல்ற தூள் மனம் அது போல கிடக்கு. மல்லி இதெல்லாம் போட்டு மிளகாயி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருப்பாங்க. இது தருதருன்னு கிடக்குது. இது ஆட்டினாத்த நொகுன்னு வரும். குழம்பும் டேஸ்டாக இருக்கு. குறிப்பாக இன்றைத்தான் வந்து இவ்வாவும் வந்து அம்மா வந்து என்னென்னு சொல்கிற ஆத்தாண்டு சொல்லிடணும். ஆத்தா அரைக்கிறது வந்து பார்க்கணுமா அம்மா? இப்போ நீங்கள் அரைக்கிறதுன்ற பேர் என்ன? இது ஆட்டுக்கல் இல்லை இந்த இது ஆட்டுக்கல். அங்கேயே ஆட்டுக்கல். அங்கால வந்து அம்மி உரல் இருக்கு. எனக்கு பார்க்க அந்த மாதிரி இருக்கா தாரா இல்லை. தாங்கள நான் அரைச்சி தரேன். ஒரு கொஞ்ச நேரம் கொடுங்க, அப்படியே ஆட்டி பார்க்கட்டும். நல்லா தெரிச்சிரும் பாப்பா, மேலெல்லாம் தெரிச்சிரும். மேலெல்லாம் பட்டுருமா? அவனோ கமான் காயாளி கமான். நல்ல ஃபிட்னஸ் இது இருந்தால் டப்பன்னு உடம்பெல்லாம் குறைஞ்சிடும். எங்களை விட்டே முந்தி இருந்தது. இடம்பெயர்க்க கொண்டே விட்டுட்டு வந்துட்டேன்.
சத்தியமான இது பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லையா? அம்மா அந்த தோசைக்கு இங்கே உளுந்து அரைக்கிறது இதுலேயே செய்வாங்கல்ல? இதுலேயே தான் நான் அரைக்கிறது இதில் அரைப்பேன். செக்கில் மிக்சி வாங்கினது கிரைண்டர் வாங்கினதெல்லாம் அங்கே ரிமோட்டில் கிடக்குது. அவியில் அதை அரைக்கிறது இல்லை. நான் இதுலேயே தான் அரைச்சிக்குவேன். உளுந்து அரிசி எல்லாம் இதில் தான் அரைப்பேன். சரி சரி காணும் களைச்சிட்டீங்க. கை எப்படி இருக்கு? நேராக விடு. நல்லா இருக்கு. போ வந்து கொஞ்சம் வேகமாகவே அம்மா அரைக்கிறேன். இதைத்தான் இந்த ஆட்டு அந்த ஒரு இதாக வந்து குழச்சி வச்சிருப்பேன். இப்படி எல்லாம் வைக்கிறே இல்லை. நாங்கள் மிஷின்லேயே அரைச்சிடுவோம். இல்லை எங்கள்கிட்ட தூள் இருக்குது, மிளகாய் தூள். அதை மட்டும் போட்டு சமைப்போம். இப்படி அரைச்சி வைக்க மாட்டேங்க? இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டு இது தொண்டைக்குள்ளே போகிறது தெரியாது, குழுக்குன்னு போயிருக்கு. அரைக்க தொடங்கி அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து போய் கொண்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நேரம் வந்து அரைச்சி கொண்டு இருக்கிறாமா. பார்க்குற எங்களுக்கே சலிப்பு தட்டிடும் போல இருக்கு. எவ்வளோ நேரம் அரைக்கிறாட்டா அம்மா வந்து அந்த சலிப்பு தட்டாவை வந்து அரைச்சி கொண்டே இருக்கிறா. என்ன கையாளி பார்த்துட்டு இருக்க விருப்பம் இருக்கா? நேரம் அரைக்கிறா தாராவும் இல்லை, அரைச்சி கொண்டே இருக்கு. என்ன சொல்லுது? நாங்களேண்டா பஞ்சியா இருக்கு, சரி காணும் வந்துட்டு வச்சுட்டு போயிடும். இல்லை, அதுதான் இப்போ நவீன நாகரிகமாக வந்து மாறி மிக்சியில் போயிட்டு இவ்வளோ நேரம் அரைச்சா இவ்வளோ ஃபிட்னஸ். உண்மைதான். சரி ஆட்டுக்கல் வண்டி தாங்க. அம்மா வந்து நாங்கள் இப்போ கன நேரமாக நிற்கிற வந்தோடனே கட்டில் இந்த படங்களை எல்லாம் பார்த்துருப்போம். அம்மாக்கள் போட்டு இருப்பினும் அதை கொண்டு வந்துருக்குறா எங்களுக்கு இருக்கிறதுக்கு. உள்ள போகுது. அம்மா இப்போ வந்து வெங்காயம் தாளிச்சு கொண்டு வந்து இதுக்குள்ளே போடுறா. இது என்னம்மா வெங்காயம் தாளிக்கிறதானே? வெங்காயம் வணக்கி விடுற பச்சைக்காயை அப்படியே வணக்கி கொண்டு வந்து வணக்கி விடுறதா? தாளிக்கிறதுல வணக்கி விடுறதுன்னு சொல்கிறாம்மா. வணக்கி விடுறதுன்னா நீங்கள் சொன்னதுதான். தாளிக்கிறது. இந்த வெங்காயத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வந்து போட்டு வதக்கி இருக்கிறாம்மா. இப்போ தூளையே தனியாக அரை மணி அரைச்சவா இதையெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு அரை மணி போகும் போல இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு நாங்கள் இந்த கட்டில் வந்து தனிக்கிற இரும்பாக இருக்குது. அம்மா வந்து அதை தூக்கிட்டு வந்துருக்கிறதானே இப்போ தான் தங்கச்சி சொல்லிக்க நாங்களும் யோசிக்கிறோம். வாட இதில் பாருங்கள் ஒரு கோழி ஒன்று போகுது. இவ்வளோ பெருசாக இருக்கணும் உயரம். கால் வந்து பயங்கர நீட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா சண்டைக்கு போகிறதான், சண்டைக்கு கொண்டு விடுவிடும். ஆடுகளம் படத்தில் எல்லாரும் கூடுதலாக பார்த்துருக்கோம். அதே வகை கோழி. மிளகாய் இதுகள் வந்து அதாவது மிளகாத்தூள் வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கைகளை வந்து இந்தியாவில் அம்மா வந்து என்ன செய்கிறாண்டா தேங்காண்ட ஒரு கட்டிக்குள்ளே இது என்ன நெய்யா? எண்ணெய். எண்ணெய். ஓகே. கடல் எண்ணெய். அதுக்கு பிறகு சீரகம், கடுகு. கடுகு போட்டு போடும். முக்கியமாக இந்த அடுப்பை பாருங்கள், 3 பக்கமே வந்து மண்ணால் வந்து மூடி இருக்குது. ஒரு பக்கத்தால் மட்டும்தான் வந்து இந்த விறகு வச்சு சமைக்கிறேன். எல்லாமே விறகுல தான் செய்கிறது. இப்போ கடுகு போட்டாச்சு தானே. குறிப்பாக வந்து இந்த கடுகு வந்து பொரிஞ்சு வரணும் நல்லா. அதுக்கு பிறகு தான் வந்து கருவேப்பிலை அதுகளெல்லாம் வந்து போடுவேன். போட்டு அப்படியே கிளாவி விட்டுருக்கணும். நம்ம வந்து வாத்து வளர்க்கல, அதால் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாத்துக்கறி வந்து வேண்டிட்டு வந்திருக்கணும். வாத்து சாப்பிட மாட்டோம் நாங்கள். சாப்பிட மாட்டீங்களா? இலங்கையில் வாத்தெல்லாம் சாப்பிட மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச இலங்கையில் நாங்கள் சாப்பிட மாட்டோம். யாராவது அப்படி சித்தவரி சாப்பிட்ற நீங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன பக்குவத்துக்குமா செய்யணும்? இது கொஞ்சம் இஞ்சி செவந்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாத்து கறி வேண்டிட்டு வந்தது கழுவியெல்லாம் அதை அப்படியே வந்து இதுக்குள்ளே போடுறேன். காலெல்லாம் போடுறீங்களா? எல்லாம் அங்கே வெட்டி போட்டுருப்பாங்க. எல்லாமே வந்து இதுக்குள்ளே போடணும். அப்படியே போட்டு அப்படியே வந்து கிண்டினோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அடுப்பில் எடுத்து அப்படியே குளிக்க விட்றேன். எல்லாத்துக்கும் படவரம் பண்ணுறதுக்காக திருப்பி வந்து அப்படியே வந்து அடுப்பில் வச்சிடுறேன். திருப்பியும் வந்து எடுத்து அதே மாதிரியே வந்து செய்து கொண்டு இருக்கிறேன். மஞ்சத்தூள் அதையும் போட்டு இப்போ வந்து திருப்பியும் அதே மாதிரி போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வச்சா மட்டனில் உப்பு பிடிச்சிட்டு திருப்பி அதையும் வந்து குளுக்க போகிறாம ஒன்றா போட போட வாசனை வந்து கொண்டே இருக்குது. இப்போ எல்லாத்தையும் போட்டு கரண்டியால் கிண்டி விட்டுட்டு இதை எவ்வளோ நேரம் அவியணுமாம்மா? இது இன்னொரு 1 மணி நேரம் அவியணும். 1 மணித்தியாலும் அவியணுமா? வேகணும் நல்லா. சரி, இப்போ இந்த அரைச்ச மீதி இருந்ததை அதுக்கு கொண்டு வந்து திருப்பி மஞ்சள் வந்து போடுறாம்மா. மஞ்சள் ஏனம்மா போடுறது?
மஞ்சள் போட்டேன். அதான் ஏன் போடுறது? மஞ்சள் போட்டாதான் குழம்பு வாசம் வரும், குழம்பு டேஸ்டா வரும். டேஸ்டா வரும். அங்க நோய் எதிர்ப்பு சக்திக்காக போடுவாங்க. குழம்பு டேஸ்டா வரும். ம், கரையேர்னு கிடக்கு. மஞ்சள் பொடி போட்டா செவச்சவனு அதோட டேஸ்டா வரும். டேஸ்டா வரும். அம்மா வந்து ஆட்டுப்பட்டியும் வந்து வச்சிருக்கிறா, அதையும் வந்து நாங்கள் பார்ப்போம். இதில் அம்மாண்ட ஆட்டுப்பட்டி வந்து இதுதான். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 ஆடு கிட்ட நிற்க நினைக்கிறேன். இது என்ன ஆடுன்னா? செம்மறி ஆடுகள். நாங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்தில் பார்ப்போம் அதே வகையான ஆடுகளை தான் வந்து இங்கே வந்து வளர்க்கிறோம். இதே அடித்து சாப்பிடுவாங்க. ஓகே. குறிப்பாக வந்து இந்த காணியை தான் வந்து தோட்டத்து காணி அப்படின்னு சொல்லிடுறோம். நாங்கள் எங்களோட இடங்களில் சொல்லுவோம் அதே மாதிரி தான் இங்கே வந்து. அதுலேயும் வந்து ஒரு நாய் வந்து நிற்கிது பாருங்க, என்ன கிட்ட குழச்சி கொண்டு இருக்கு. சரி, இப்போ வந்து இதை திறந்து விட போயிடும். சரி, எல்லாம் வந்து போடுது பாருங்க. ஐயோ, குட்டி 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 குட்டி. ரைட், எல்லாம் பறந்துட்டோம். இப்படி வந்து அங்கே மேய்ச்சல் தரையை கொண்டு போய் போயிடும். வேறு திறந்து விட்டோன்னே இன்னும் ஒரு சந்தோஷமாக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ அம்மா வந்து விறகு பறக்கிறா. விறகு வேண்டதாம இல்லை இது காடுக்குள்ளேயே பறக்கிறது? இவ்வளோத்தையே எடுத்துக்கும். 2 வெட்டி போட்டு எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் என்ன விறகு பேர்? விறகுன்ற பேரெல்லாம் என்ன? இது ஊஞ்ச வரவு. ஊஞ்ச விறகு. ஊஞ்ச வரவு, வேளா மரவு, வேப்ப மரவு, எது மரம் வெட்டி போடுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இதில் ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டாங்க. இது என்னம்மா இந்த இதில் இருக்கிறது? எதுமா? இந்த அது கோழி அடைச்சி வைக்கிறது. சால்பரி. சாலுப்பரி என்று சொல்கிறேன். சால்பரின்னு சொல்கிறேன். அது வந்து காலத்தில் ஏத்து மரம் வச்சு அதை தண்ணி இறைக்கிறது. தண்ணி இறைக்கிறது. பின்னால் வைக்கால் வந்து உங்களோட வயலில் வெட்டினதா இல்லை வேண்டி வச்சுருக்கீங்களா? வைக்கால் பின்னுக்கு இருக்கிறதுன்ற பேர் என்ன? மஞ்சளாக இருக்குல்ல அது. தட்டு நரிப்பித்தாங்கொடி. நெருப்பித்தாங்கொடி அப்படி என்ன? அப்படின்னா அந்த பயிர் நரிப்பயிர் போட்டு பிடுங்கி வைக்கிறது. என்னதுக்காக அது? ஆட்டுக்கு போடுறதுமா. ஆட்டுக்கு மாட்டுக்கு போடல. அந்த நரித்தங்கொடி வந்து ஆட்டுக்கு, இந்த தட்டு வந்து மாட்டுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் கேட்டது. சரி, இப்போ உரை கொண்டு வச்ச உடனே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அரைக்க வலிக்கிட்டா. இது இந்த கடைசி கட்டம் வந்து போய்கொண்டு இருக்கு. 40 நிமிஷம் ஆட்டியிருப்பா எல்லாத்தையும் போட்டு. இப்போ வந்து எடுக்கப்புறாமா இதே மாதிரி தான் நாங்கள் அந்த சரக்கு கறின்னு சொல்லுவோம். அங்கே இலங்கையில் மிளகெல்லாம் போட்டு அரைச்சி கறி வைப்பாங்க. சரி சரி. அதாவது கற்பனை பெண்கள் பிள்ளை பெற்ற பிறகு, சாமத்தியப்பட்ட பிறகு ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பிறகு எல்லாம் சாப்பிடுவாங்க. சரி சரி. அப்போக்கெல்லாம் அம்மியில் வச்சு அரைக்கிறது. பின்னால் இருக்குல்ல அம்மி, அதெல்லாம் அரைப்பாங்க. அது நீங்கள் கொஞ்சமாக தோட்டினாப்புல வைக்கிறீங்க, அப்படியே வறுக்கிற மாதிரி வச்சுப்படுறீங்க, அதனால அதில் அரைக்கல. இது இந்த மாதிரி சார்ந்து பண்ணுறது அதிகமாக வைக்கிறது அதில் அரைக்க முடியாது, லேட் ஆகும். நானும் அம்மா வரையே வந்து கதைச்சு கொண்டு இருக்கேன். அப்போ தான் அம்மாவுக்கு நான் கதைக்கிறது விளங்குது. இல்லாட்டிக்கு நான் கதைக்கிறது வந்து அறவே வந்து விளங்குது இல்லை. ஆனால் அவையில் கதைக்கிற தமிழ் வந்து எங்களுக்கு நல்லா விளங்குது. இல்லை பாருங்க, இந்த சட்டியில் வந்து அப்படியே எடுக்கிறா. ஒரு கறிக்கு எத்தனை கிலோ போடணுன்றதா அளவு இருக்காமா? நம்மளுக்கு காரம் எவ்வளவோ, நம்ம எத்தனை பேர் நபர் இருக்கிறோமோ அதுக்கு ஆகிற மாதிரி சாந்து அரைக்கணும். தூள் அரைச்சி எடுக்கணும். தூள் அரைச்சி எடுக்கணும். 2 பேர் 3 பேர் இருக்கிறவங்களுக்கு 50 மசால் பொடி வாங்கிட்டு வந்தால் அதை போட்டு, மல்லிப்பொடி கொஞ்சம் அதில் லைட்டாக ஒரு இவ்வளவு பொடி போட்டு 2 எண்ணெயில் வணக்கி விட்டு வெங்காயத்தை வணக்கி போட்டு அரைச்சிட்டா. நீங்கள் கதைக்கிறது எங்கே? கோயம்புத்தூர் தமிழா இல்லை இந்த இது? அதை இதே ஊர் கோயம்புத்தூர் தமிழும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தானே? அல்லாது அதை கொங்கு தமிழ்ண்டா என்னம்மா அது? கொங்கு தமிழுங்கிறது இப்போ நாங்கள் பேசுறது தான் கொங்கு தமிழ். கொங்கு தமிழ். இப்போ நாங்கள் கதைக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? கேரளா மாதிரி இருக்கா? கேரளா சைஸ் வருது நீங்கள் பேசுறது. சரி. கேரளாவிலேயே இன்னும் அது ஒரு சைஸாக பேசுவாங்க. அதில் காவாசி திட்ட கேரளா பேச வர மாதிரி வருது. சாரி கட்டி இருக்கிறீங்க, வித்தியாசமாக இருக்கம்மா. அது எப்படி, எந்த முறை அது? கொங்கு இதில் வந்து நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் வந்து எப்படித்தான் புடவை கட்டணும். கணவன் இளந்தாக்கள் வெள்ளை கலரில் கட்டியிருக்கிறீங்க. அதுக்காக வெள்ளை கலர் பல்ல கலர் கட்டிக்கிறாங்கப்பா. அன்னைக்கு அப்பா இருந்த அன்னைக்கு எனக்கு கொடுத்ததுனால வந்து மறுக்க கட்டிட்டு மறுக்க அந்த கலர் புடவை கட்டுறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால அதே. ஆனால் இவ்வளோ அரைச்சா அப்புறம் அதை பக்குவமாக எடுத்து கழுவி கொண்டு இருக்கிறேன். உள்ளே இருக்கிற தண்ணி எப்படி எடுப்பீங்க? தண்ணி அப்படியே கையில் இறச்சிக்க வேண்டியது. ரைட். இதில் பாருங்க, அள்ளி அள்ளி அப்படியே இறக்க வேண்டியதா. அம்மாவும் ஆட்டுக்கல் மட்டும் இந்த வீடியோக்கு கம்ப்ளைண்ட் போடலாம் போல. தேங்காய் ஒன்று மட்டும் வாங்க. சரி, இப்போ அம்மா வந்து சமைச்ச எல்லாத்தையும் வந்து இப்போ என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க அந்த கைவிளக்கு மாறாட வந்து எல்லாத்தையும் வந்து கூட்டி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கை விளக்கு மாதிரி நீங்களே செய்யறதா? எதுமா? இந்த விளக்கு மாதிரி இல்லை, இது குறவரு தான் செய்வாங்க. குறவரு அதை இது ஒரு நாட்டில் விளையும், அதை புல்லு மாதிரி விளைஞ்சிருக்கு, அதை அறுத்துக்கிட்டு வந்து காய போட்டு அவங்க செய்வாங்க.
சரி, இப்போ அம்மா எடுத்துகிட்டு வந்த சாந்து அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து இதுக்குள்ளே போடுற எல்லாத்தையுமே. ரைட், எல்லாம் போட்டாச்சு. அதுக்கு தேவையான உப்பு சாந்து எல்லாம் உள்ள போட்டு தண்ணியும் போட்டுறாங்க. எல்லாத்தையும் போட்டு கிண்டி விடணும் மேடம். எவ்வளோ நேரம் எப்படி அவிய விடணும்? அது 1/2 மணி நேரம் அவியும். 1/2 மணி நேரத்துக்கு மேலே வாத்து எவ்வளோ அவிதோ அவ்வளோ நல்லா. வாத்தி அளவு வாத்தா இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரம் அவிஞ்சிரு. வாத்து கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாகும். உடைக்கு வந்து பூச்சியல் போயிடும் வெள்ளை துணியால் வந்து அம்மா கட்டி வச்சிருக்கிறேன். இந்த சமைக்கிறத பார்த்தீங்கன்னா அது கட்டும் வெயில் வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கேன். இப்போ அந்த வாத்துக்கறிக்கு தேவையான தேங்காய் பூ பால் வந்து விட போயிடும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து அம்மா அரைக்கிறாள். இது எவ்வளோ நேரம் அம்மா அரைக்கணும்? சீக்கிரம் அரைச்சிடலாம். சீக்கிரம் அரைச்சி இந்த தேங்காய் பால் அதுக்கு விடுறது. தேங்காய் பால் அது தேங்காய் ஊற்றலின்னு கொஞ்சம் கவிச்சி வரும். அடிக்கடி இந்த கவிச்சி வரும் பண்ணுற அம்மா எனக்கு கண்டா உலக இல்லை. அந்த தேங்காய் ஊற்றிட்டா அந்த கவிச்சி அடங்கிடும். வாசனை கவிச்சி அடங்கும். தேங்காய் ஊற்றலின்னா அது ஒரு வாசனமாக இருக்குது. தேங்காய் ஊற்றிட்டா அது ஒரு வாசனை நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சரி, அம்மா வந்து அரைச்சிட்டு வரட்டு. இப்போ இதுலேயும் ஒரு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அந்த பெரலோட உயரமுண்டா பாருங்களேன். வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, இதை கொண்டே அப்படியே அந்த கறிக்கு விடுறதா. சரி, இப்போ கொதிக்குது, நல்லா கொதிக்குது கறி. இதில் பாருங்க தனி குழம்பு வேணுமாட்டு கேட்டுட்டு அம்மா வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இது என்னதுக்கு அம்மா எடுக்கிறது? குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுக்கிறா. அது வந்து தேங்காய் பால் ஊற்றாமல் எடுத்து வச்சிருக்கா. அது கொஞ்சம் வித்தியாசமாக வாசனையோட வந்து இருக்கு. சரி, இப்போ அம்மா வந்து கறி ஒரு பக்கத்தால் வேகிக்கல வந்து அதை என்ன செய்ய போறீங்களம்மா? கறியை தனியாக எடுத்து வறுக்கிறது சொல்ல பொரிக்கிறது. நீங்கள் பொரிக்கிறதும்பீங்க, நாங்கள் வறுக்கிறேன். குறிப்பாக அதுக்கு வந்து இப்போ வெங்காயம் வெட்ட போகிறா. இது இந்த பேர் என்னம்மா? வெங்காயம் பெரிய வெங்காயம் நாட்டு இல்ல இது நீங்க வெட்ட போறீங்களா? அது என்ன பேரு? அருகாமனையாலே குத்தி போடுவேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க படங்கள்ல. அதே இதுதான் இது. அருவாமனையில. ஓகே, அது வேற போல. இல்லை பாருங்க எப்படி வெட்ட போறோம் நம்ம. கட்டாயம் கயாழ்னிக்கு இதை கொடுத்தா கையில சம்பவம் ஒன்று நடக்கும். கயாழ்னிக்கும் கத்திக்கும் வந்து செட் ஆகாதானே. அதில் வந்து பேசாதுன்னு பார்த்து கொண்டு இருக்கணும். எங்களை வழி கொட்டுற போது சருவில் பார்த்து போகணும். வந்து அம்மா பச்சை மிளகாயம் வந்து வெட்டி கொண்டு இருக்கிறார். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது. இது அந்த காலத்தில் அந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக கருங்கல்லிலே வந்து செய்திருக்கிறோம். பரவாயில்ல. ஒரு வாழை இங்கே வந்து இந்த மாமரங்கள் பிளாமரங்களை வந்து வீடுலேயே வந்து வளர்க்குறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அம்மா இங்கேயே வீட்டில் அந்த மாமரம் அதெல்லாம் வளர்க்குறாங்கல்ல? அது இங்கே இல்லைம்மா. தோட்டத்தெல்லாம் வளர்ப்பாங்கல்ல? தோட்டத்தில் இருக்குது. சில பக்கம் தண்ணி இருக்கிற பக்கம் வச்சிருப்பாங்க. தண்ணி செழிப்பாக இருக்கணும். எல்லாம் மரங்கள் வளர்த்தா நல்லா குளிர்மையாக இருக்கும். மரங்களே இல்லையே, காணலையே. அதனால பின்னுக்கு தான் வந்து தென்னை மரங்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த கறியை வந்து எடுக்கிறோம். அப்படியே அதை வந்து எடுக்கைகளை வந்து அப்படி கலக்கணும். கலந்துட்டு இதுக்குள்ளே ஊற்றணும். குழம்பு தண்ணியை ஊற்றிட்டு கறியை வந்து வறுவல் செய்கிறது. சரி, அப்படியே வந்து ஊற்றியாச்சு. சரி, வறுவல் செய்கிறத பார்ப்போம். வறுவல் அதாவது பொரியலுக்கு வந்து எண்ணெய் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ கடுகு வந்து போட்டிருக்கணும். அதே மாதிரி வெட்டின வெங்காயம் பச்சை மிளகாயம் வந்து போட்டு அதுக்குள்ளே வந்து வதக்குறேன். இப்படி வந்து சக்தி மசாலா. அந்த காலத்துலேயும் சக்தி மசாலா தான் போடுவீங்களா? நான் அப்போல்லாம் நாங்கள்லாம் தனியாக மல்லி வாங்கிட்டு வந்து இது எல்லாம் வறுத்து மிளகு இதெல்லாம் சேர்த்து வறுத்து கொண்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுவேன். இப்போ அண்ணன் இப்போ வாங்கிட மாட்டேங்கிறேன். இல்லைன்னா நான் இது இத்தனை வேலை இங்கே செய்கிறேன். அந்த மிளகு பொடி போட்டு வெங்காயத்தை வணக்கி தான் தீர்ந்து வணக்கி எல்லாத்தையும் போட்டு அப்படியே திருப்பி வந்து வதக்கணும். இப்போ இதுக்கு வந்து லைட்டாக உப்பு போடுறா அம்மா. இப்போ உப்பை போட்டுட்டு எடுத்து வச்ச குழம்புலேயும் வந்து ஒரு 2-3 கரண்டியை வந்து திருப்பியும் வந்து இதுக்குள்ளே விடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ அரைச்சி அந்த கும்பியாக வச்சுருந்தா தானே, அதையும் வந்து இந்த கறிக்குள்ளே வந்து போட்டுட்டா. கறி மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ வந்து அப்படியே வந்து வாத்துக்கறியை வந்து அதுக்குள்ளேயே போடுறேன். எல்லோரும் பொரியலை நினைச்சிருப்பீங்க, ஆனால் அது ஒரு வித்தியாசமான வறுவல். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சமையலுமே வந்து முடிஞ்சுது. இதுக்கு பிறகு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட போயிடும். அதில் வீடியோவில் காட்டில் மட்டும் தெரியல. நான் அப்படியே அங்கே போயிட்டு காட்டிடுவேன். இப்போ வந்துட்டோம். அதே மாதிரி சோறு வந்து கையாளிக்கு போட்டுக்கிடக்கு
பாருங்க அந்த வறுவல்னு சொன்னது இப்படி அந்த இதாக இருக்குன்னு திக்காக இருக்குன்னு. வாத்துக்கறி கையாளி சாப்பிட்றான். இலங்கையில் கோழிக்கறியை தவிர வேறு எதுவும் சாப்பிடாத ஜீவன் வாத்துக்கறி. எப்படி இருக்கு? உரைப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். உரைப்பாக நல்லா இருக்கும். என்ன சென்னை தமிழ்நாடு வந்து 2-4 நாள்லேயே ஆட்டம் வந்து க்ளோஸ் ஆகிடும். தோலோட இங்கே சமைக்கணும். தோல் அதுவும் வந்து சாப்பிடுவோமா தோலும். இந்த இதுக்கு இன்னும் எங்களை மாதிரி தூள் போட்டு நல்ல உரைப்பா பிட்டட்டி வச்சா வேறு லெவலில் இருக்கு. பிரட்டல் கறின்னு சொல்லுவோம். அதை விட இப்படி வைக்கணும். அதோடைய அந்த மிளகு அரைச்ச கறின்னு சொல்லுவோம். அப்படி வச்சு சாப்பிட்டா சும்மா நெருப்பாக இருக்கும். இல்லை இந்த என்ன இருக்கு சொல்லலாம் மாதிரியா கஷ்டப்பட்டு வச்சுதான் அந்த எங்களுக்கு பார்க்க அந்த ஒரு கொஞ்சம் இந்த நாக்கில் இந்த சுடுற மாதிரி டக்கன் அந்த அப்படி இல்லாத மாதிரி இருக்கு. மற்றபடி ஓகே தான். நான் வந்து சாப்பிட்டு எந்த ஒப்பீனியனை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட வந்து இந்த சோறு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏன்னா சோறு வந்து நல்லா இருக்குது. பொன்னி அரிசி அப்படின்னு சொன்னது எனக்கு அந்த தோல் கொஞ்சம் அந்த அறுவறுப்பாக இருக்குது. அப்படின்றது இந்த ரச்சி வந்து கிட்டத்தட்ட அந்த சாஃப்டாக இருக்குது. அந்த மான் இந்த முயல் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதே மாதிரி சாஃப்டாக இருக்குது. இந்த கரூர் ரெண்டாலே வந்து பார்த்திங்கன்னா வாத்துக்கறிக்கு தான் வந்து பிரசித்துவமாக இருக்கும். அந்த வகையில் அந்த அம்மாண்ட கையால் நாங்கள் சாப்பிட்றது சந்தோஷம். இங்கே எந்த ஃப்ளேவரை சாப்பிட்டாலுமே வந்து இந்த பிரியாணின்ற ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்கேன்னு அதான் வந்து பிரச்சனை. இதுகள் வந்து இந்த தசை இருக்கிறத விட தோல் தான். தோலை வந்து சாப்பிட்டினா அது எங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. கல்யாணம் சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்னும் தோல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த எங்களோட காரம் சாரம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம். சரி, இப்போ வந்து நாங்கள் வாத்துக்கறி சாப்பிட்டோம். உண்மையிலே வந்து இந்த வாத்துக்கறியை வந்து இஞ்சி இருக்கிறார்கள் வந்து நாங்கள் அந்த சரக்கு தண்ணி வச்சு கறி வச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இவையில் வந்து இந்த காய்ச்சல் அதுகளுக்கு வந்து இந்த வாத்துக்கறியை வந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி வாத்துன முட்டை இருக்குது தானே, அதையும் வந்து சாப்பிடுவோம். நல்ல பெப்பரை எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னவேல் வித்தியாசமான ஒரு உணவை வந்து ரை பண்ணினது நினச்சி சந்தோஷம். அது வந்து இங்கே கரூரில் வாத்துக்கறி கடையே இருக்கா. நாங்கள் அங்கே போகிறதான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனாலும் வந்து இங்கே கிடைச்சது நினச்சி சந்தோஷம். சரி, இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா கொடிவேரி டேம் என்ற ஒரு இடம். அங்கே போய் வந்து நாங்கள் கஜால் இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து மீன் வந்து விப்பினமாம், அதாவது பொரிச்சு விப்பினமாம், அதையும் வந்து நாங்கள் சாப்பிடப்போம். சரி, இப்போ வந்து அந்த கொடிமுடி அணைக்கு வந்து வந்துட்டோம். ஜாலப்பழத்தில் இருக்குது. அதான் காவேரி ஆற்றுல ஒரு இடம் தான் வந்து இந்த இடம். இப்படி வந்து இங்கே வந்தோடனே கானை வச்சுருந்தது. ஜானை வந்து காசு வந்தது. அவன் பிறந்தநாள் வந்து ஆசீர்வாதம் ஜானிட்ட வண்டி இருக்கிறார் கயாளி. ஓகே, பக்கத்தில் போகலாமா இல்லையான்னு தெரியல. கோயில் ஜானையாண்ணா இல்லை நீங்கள்? ஓகே, அப்படியே இந்த இடத்துல அண்ணா வந்து தெரிவார் ஜானையோட. இப்போ இந்த இடம் வந்து அந்த பாவங்கள் தைக்கிறதுக்கு எங்களோட கீரிமலை மாதிரி ஒரு இடம் தான் இது. இதில் எல்லாம் பாருங்களேன், இதெல்லாமே அந்த இதுகள் தான், கடைகள் தான். நாங்கள் வந்து இது இடம் இருக்குது, சிவலிங்கம் எல்லாம் வச்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல் வந்து இந்த கேக் வெட்டிடுவோம். தனது 27வது பிறந்த நாளை வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடி இருக்கிறான். ஹாப்பி பர்த்டே கயாலினி, ஹாப்பி பர்த்டே கயாலினி, ஹாப்பி பர்த்டே. ஓகே, சந்தோஷம். இன்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ்க. வந்து கேக் நல்லா இருக்கு, என்ன சூப்பராக இருக்கும். சரி, மெட்டாக்கள் எல்லாம் தீர்த்தின அப்புறம் என்ன கேட்டுப்போம் என்ன. இப்போ எல்லோரும் தீர்த்து முடிஞ்சு சின்ன பிள்ளைங்க 2 இலைகளுக்கு கூப்பிட்டு கொடுக்குறோம். ஜானைக்கு வந்து கேக்கு கேட்குதோ. இப்போ குளிக்க வாங்க போறீங்களா? குளிக்க வைப்பாங்களா? எப்படி அவர்கிட்ட கொடுக்குது காசை? அதை பழக்க வச்சிருக்காங்க, காசை வாங்கினா தரணும்னு. சரி, இப்போ கேக்கெல்லாம் வெட்டி கட்டி முடிஞ்சாச்சு. சந்தோஷமாக இந்த தருணம். இதுக்கு தான் ஆசைப்பட்டு கரூர் வந்தனுங்களே. அந்த ஒரு இது எதிர்பார்ப்பு எல்லா வருஷம் நாங்கள் தானே கொண்டாடுறது. இந்த வருஷம் இப்படி கொண்டாடுறோம். சரி, ஓகே. இதில் இருந்து அவையில் வந்து எங்களோட வந்த மெச்சாக்கள் வந்து குளிக்க போயிடும். நாங்கள் வந்து குளிக்கிறதா இல்லை, வெடிக்க பார்க்கல. ஆனால் காவிரி அடையில் குளிச்சிருக்கலாம் தான். இந்த கோயிலை நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். சரி, இதில் பாருங்கள், இந்த கோயிலை தான் வந்து சொன்னான். இப்போ வந்து எல்லா நேர்த்திக்கடன்களையும் இதில் செலுத்திட்டு இதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து படுத்திருக்கணும் எல்லாருமே. அப்படி ஒரு ஆலமரத்து, இதில் ஆலமரமாக இல்லை மரம்னு தெரியலை, நிறைய சிலைகளை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கணும். இதில் பாருங்கள், சிவன் சிலை, அதே மாதிரி நாக சிலை, மற்ற படங்கள் எல்லாமே வந்து இருக்குது. தங்க கொடிமரம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கணும். அப்படியே இந்த மரத்தை சுற்றி மட்டும் இல்லாது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில்
இருக்குது கடவுள் சிலைகள். நினைக்கிறேன் எல்லாம் ஒரு நேர்த்தி தான் போல் இருக்குது. இதில் அருகம்புல்ல பிள்ளையாருக்கு போட்டு வணங்கினோம். இதில் எல்லாமே பிள்ளையார் சிலை இல்லை கூடுதலாக. அண்ணாக்கள் காவேரியிலேருந்து தண்ணி அள்ளிட்டு வந்து இதில் அவங்களோட பாவங்களை தீர்க்கணும் நினைக்கிறேன். இந்த பேர் உனக்கு காளியம்மா இதில் தாலி எல்லாமே வந்து போட்டிருக்கிறோம். உண்மையிலே வித்தியாசமான நடைமுறைகள் நிறைய இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. அதில் பாருங்க தண்ணியை ஊற்றின எல்லா கடவுளுக்கும். அதே மாதிரி இங்கால பக்கத்துலேயும் சிலைகளை வந்து அதே மாதிரி சிலைகளை வந்து வச்சிருக்கணும். அதோடு வந்து இங்கால பாருங்க அந்த இடத்துல இருந்த அதே மாதிரி இங்கால வந்து சிலைகளை வச்சிருக்கிறத பார்க்க முடியும். ஆமாம் நான் பயந்துட்டேன் திடீரெண்டு. இது வந்து பாம்பு மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அது துணி தான் ஒன்று போட்டிருக்கிறேன். ஆடுக்கு நல்ல அருகம்புல்ல வந்து கொண்டு போட்டிருக்கேன்னா நல்லா சாப்பிடுது. உண்மையிலுமே எதர்ச்சியாக வந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தெய்வீகமான ஒரு தருணத்தை வந்து நான் உணர்றேன். அப்படியே உங்களுக்கு இந்த காவேரி அணையை வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஆனால் பயங்கர பெருசு. தண்ணி வந்து இந்த நேரத்தில் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் இதெல்லாம் தாண்டி பாயம் போல் இருக்குது. அப்படி நாங்கள் இந்த படியால் இறங்கி அதில் போய் குளிக்கிறது தான். அதோட வந்து இந்த மீன் பொரியல் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இங்கே இல்லை, அது வேறு ஒரு இடத்துக்கு தான் வந்து போய் சாப்பிடணும். என் ரிலேட்டிவாக்கள் குளிக்கணும். ஆனால் இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்குள்ளே குறை வேண்டியது நான் நினைக்கிறேன். இங்கேயும் பாருங்கள் அப்படி இருக்குன்னு போட் இருக்குது. நான் நினைக்கிறேன் நல்ல தண்ணி இருக்கிற டைமில் வந்து இந்த போட்டு இயக்க வேணும் போல். சரி, அந்த அக்காக்கள் வந்து இப்படி இங்கே வந்தவை அவையல் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்வில் அவை வந்து அங்கே அம்மாண்ட அக்காண்ட பிள்ளைகள். அவை வந்து கூட பிறந்த அக்காண்ட. ஓ அம்மாவுக்கும் அம்மாண்ட அக்காவுக்கும் 10 வயசு வித்தியாசம். அப்போ அம்மா ஒரு அளவு இருக்கையில் கல்யாணம் கட்டி இருந்தார். அப்போ 90ஆம் ஆண்டு ஏதோ பிரச்சனை நடந்தது. அப்போ பெரியப்பா பெரியம்மாடா பெரியப்பா வந்து வேல் சின்ன பிள்ளைகளுக்கு இங்கே பிரச்சனையாக இருக்குன்னுட்டு அப்போ எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பேர் இந்த கப்பலில் முந்தி வந்தது அப்பயே ஏறி வேலையும் குடிக்கணும் வந்துட்டார். அதுக்கு பிறகு அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை, இவ எங்கே என்னன்னு தெரியாது. அப்போ யாரோ அப்போ ஃபோன் எல்லாமே இல்லை தானே சொல்லியிருக்கிறேன் இப்படி இந்தியாவிலவே இருக்கணும் அண்டு மட்டும்தான் தெரியும், என்ன செய்யணும்னு தெரியாது. பிறகு அம்மாண்ட அக்காவா இப்போ 96 இறந்தேன்னு சொன்னேன். அப்பையும் அதுவும் இறந்த ஒரு வருஷத்துக்கு பிறகுதானா அம்மாவுக்கும் அப்படி முந்தி தகவல்கள் கிடைச்சி சொல்லி தெரியும். அதுக்கு பிறகு என்ன ஏதெண்டே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கட 2008ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு முதல் ஃபோன் நம்பர் கிடைச்சி நாங்கள் அந்த முதல் டெலிஃபோன் சென்டர் அங்கே போய் கதைச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குது சின்ன. அதுக்கு பிறகு எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் சண்டே எல்லாம் முடிஞ்சு கன வருஷத்துக்கு பிறகு 2019 தான் வேண்டிய தொடர்பு கிடைச்சது, ஃபோன் நம்பர் கிடைச்சி. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கதைச்சி கிடைச்சோன்னு இப்போ வந்து பார்த்துருக்கோம். வேலும் அப்பா இப்படி ஏன் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்றே தெரியாத சொல்லியிருக்கு. இப்போ சொன்னவே தங்களை அம்மா அப்பா 2 பேரும் வந்து இறந்துட்டேன். ஓ அங்கே இருந்தால் இலங்கையில் எப்படி இருக்கணும், இங்கே வந்து இப்படி முகாமில் என்னடா இங்கே இந்த எதுவுமே கொடுக்கல தானே, இங்கே சிட்டிசன் அண்ட் இல்லை. நாங்கள் வேற சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவையில் இங்கேயே பழக்கப்பட்டுட்டீங்க எல்லாரும் அதுக்குள்ள. ஆனால் எல்லாருமே இங்கே இப்போ என்ன சொல்ல விட கொஞ்சம் வயசு கூடினாக்கள் தானே. ஏன்னா எங்களோட அம்மாவுக்கும் அக்காவுக்கும் 10 வயசுனா எல்லாருமே வயசு எல்லாரும் ஒரு அக்காண்ட படி எனக்கு என்னோட ஒரு வயசு தான் குறையுது. எல்லாரும் தண்டிட்டு. சரி, நாங்கள் இதில் இருந்து அப்படியே வந்து அங்கே மீன் பொரியல் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை போய் சாப்பிடுவோம். பார்த்தீங்களாண்டா அந்த இடத்துல இருந்து மீன் சாப்பிடுவோம் மட்டும் கூட்டி கொண்டு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொன்னவே கோயிலில் வந்து இந்த ஒரு வீட்டை வந்து பார்த்துட்டான். சூப்பராக இருக்குது. இதுவாக இருக்கலாம். மேலே வந்து அந்த கடதாசி பூவில் அப்படியே அந்த முன்னுக்கு பற்றி வந்து இந்த கடதாசி பூவில் தான் வந்து வளர்த்துக்கணும். இது இத்தனைக்கும் வந்து ஒரே ஒரு மரத்தில் தான் வந்து வளர்க்கிறோம். அப்போ உண்மையிலே பார்க்கல உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுன்னா அதான் இந்த இடத்துல காட்டி கொண்டிருக்கேன். சரி, இதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நாங்கள் அந்த மீன் சாப்பிட்ற இடத்துக்கு இன்னும் போகணும். ஒருடி அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணோம். சரி, நாங்கள் இப்போ மீன் பொரியல் சாப்பிட்றதுக்கு கர்ணம்பாளையம் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மையில் வந்து நான் இந்த இடம் வந்து இவ்வளோதுக்கு வடிவாக இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் இதுக்கு முதல் போன இடத்தை விட இந்த இடம் வந்து வடிவாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதுக்கு முதல் வந்து இதில் மீன் வேண்டுவோம் வந்து போய் கொண்டு இருக்கிறோம். இதில் பாருங்கள், நான் நினைக்கிறேன் எங்கள் இடங்களில் இருக்கிற இந்த ஜப்பான் மீன் போல் இருக்குது. ஆத்து மீன் தான் வந்து இங்கே பெரும்பாலும் வந்து பிடிச்சி வைத்து கொண்டு இருக்கிறோம். நிறைய இருக்கணும் போல் இருக்குது இந்த மீன் பிடிச்சி வைக்கிறார்கள் இதுக்குள்ளே. ஆப்பா, நான் உண்மையிலுமே வந்து எதிர்பார்க்கல இவ்வளோத்துக்கு நல்லா இருக்குமெண்டு. இந்தியாவில் பக்கத்தில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நான் இலங்கையில் அந்த சிங்கள சைடில் ஒன்று இருக்குது, அந்த டேம் மாதிரியே வந்து இது இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே இல்லை உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்களேன், இந்த குடையை வச்சுட்டு அதிலே இருந்து குளிச்சு கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து இதுக்குள்ள எல்லாம் வந்து பரிசல் மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த பரிசல்லையே வந்து நாங்கள் போகலாம் நினைக்கிறேன். இதால் கூட்டிகிட்டு போய் நம்ம போல இருக்குது. அப்படியே இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோது கோடியாக இருக்குண்டு. அப்பா, உண்மையிலே வந்து ஒரு அருமையான இடம் உண்டு.
இந்த ஆறு தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் வருது போல இருக்கு. நாங்கள் இதுக்கு முதல் குளிச்சவேல் அந்த இடத்துக்கு. சரி, இதில் பாருங்கள் கிலோ கணக்கு தான் வந்து இங்கே மீன் வேண்டுறது போல இருக்குது. மீன் வந்து தாராளமாக இதுலேயே வந்து தெரியுது மீன்கள் நிற்கிறது. இல்லை வளைக்கணும் போல இருக்குது இதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள. இந்த இதில் பாருங்கள் ஏற்கனவே மீன்களை பிடிச்சி அதில் ஒரு இது மாதிரி ஜூரியா பேக் மாதிரி போட்டு அந்த நெட் போட்டு அதுக்குள்ளேயே வந்து வச்சிருக்கணும். இந்த இதில் பாருங்கள் மீன்கள் எப்படி இருக்குண்டு. கூடுதலாக நான் நினைக்கிறேன் ஜப்பான் மீனாக தான் இருக்கணும். ஆனால் இந்த மீன்களை எல்லாம் இங்கே இந்த இதில் பிடிச்சிட்டு வந்து இதில் வச்சிருக்கீங்களா? காவிரி ஆற்றுல பிடிச்சதுங்கண்ணா. ஓகே ஓகே. சிலேபி, கல்பாசு, லோகு, கட்லா எல்லாம் அனைத்து மீனும் இங்கே உயிரோட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆமாம், எல்லா டைம்லேயும் வந்து சாப்பிடலாம். எல்லா டைமும் வந்து சாப்பிடலாம். பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி எல்லா டைமும் வரலாங்க. அப்போ இந்த பரிசல் மாதிரி இருக்குது அதிலெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்களா? பரிசலில் கூட்டிட்டு போக மாட்டாங்கண்ணா. ஒன்லி இதுக்கு மீனுக்கு மட்டும் அலோட்டு. அலோட்டு. இது என்ன செய்கிறாங்க பக்கத்துல எல்லாம்? இது வந்து படி கொஞ்சம் இடிஞ்சு போச்சுன்னா அதனால எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க கொஞ்சம். ரைட். நல்ல மழை வந்து பெய்திருக்கு போல. ஆமாம், தண்ணி 2 லட்சம் வந்தது இல்லைங்க அப்போ. இதில் டூரிஸ்ட் ஆக்கள் நிறைய பேர் வருவாங்களா? நிறைய பேர் வருவாங்கண்ணா. சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா பக்கமும் வருவாங்க. பலப்பட்ட ஒரு கிலோ மீன் வந்து எவ்வளவு இங்கே? இது கிலோ 600 போகுதுங்க. 600. அதாவது கும்பல் இல்லைன்னா கொஞ்சம் 150, 600 இப்படி போகும். கொஞ்சம் கும்பல் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் எச்சா போகும். எக்ஸ்ட்ரா ஜெயிப்பீங்க. இந்த ஆறு தான் அப்படியே அந்த கொடி வரைக்கும் கொடிமுடிக்கு போகிறது. காவேரி ஆறுங்க. அங்கே கீழே போய் அப்படி தனியாக பிரிஞ்சிடும். கொடி வரைக்கும் போய் அப்படி தனியாக பிரிஞ்சு. இப்போ அந்த அண்ணாட்ட நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம். குறிப்பாக அங்கேருந்து அந்த அண்ணாட்டை ஓட்டிட்டு அந்த மீன்களை வந்து இதில் அம்மாக்கள் இருக்கணும். இவள்கிட்ட கொடுத்தா வந்து உரிச்சு தருவினோம். அப்படியே உயிரோட அந்த உள்ளுக்குள்ள மட்டும் என்ன எடுக்கணும்? பூவை மட்டும் வந்து எடுக்கணும். குடலெல்லாம் எடுக்கணும். குடலெல்லாம் எடுப்பாங்க. இதில் பாருங்க அந்த மீனில் பூவை வந்து செவில் வந்து எப்படி எடுக்கிறாங்க. குறிப்பாக இதில் வேண்டி இருக்கிற மீன் வந்து இந்தியா காசு 600 ரூபாய்க்கு வந்து வேண்டினாங்க. இலங்கையில் வந்து பார்த்திங்களாண்டா நார்மலாகவே இந்த மீன் வந்து 600 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ள தான் வரும். அப்போ இந்தியா காசு அங்கே கன்வெர்ட் பண்ணிக்கல வந்து 2400 ரூபாய்க்கிட்ட ஒரு கிலோ மீன் வந்து விற்கிது. இது கொஞ்சம் விலைவாசி மீனை பொறுத்த மாதிரில கூடுதலாக இருக்குது. இப்போ அந்த பூவை எடுத்துட்டு இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கொஞ்சம் அது மேலால் வந்து தூவிட்டு இப்போ மழை விளாண்டு 2 பக்கம் செட்டையை வந்து வெட்டுறாங்க. ஆனால் இதிலெல்லாம் வந்து ஒரு சுற்றுலாத்துறையில் முக்கியமான விஷயங்களை வந்து அதில் செய்து கொடுத்துருக்கு. இலங்கையில் அவ்வளோ 6 வளம் இருந்தும் ஆனால் அந்த ஒரு இதை வந்து எங்களுடைய அகல் செய்யலை. சரி, இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த குடல் எல்லாம் வந்து கீறுறா உள்ள எடுக்கிறதுக்கு. அதனால் இப்போ எல்லாம் நோண்டி முடிஞ்சு அவையிலே வந்து கொண்டு போய் குளத்துலேயும் வந்து அவையில் வந்து ஆற்றுல வந்து கழுவிட்டு தருவினோம். குறிப்பாக இதில் ஒரு அம்மா ஒரு ஆள் நின்று இந்த ஈக்கு வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறா பாருங்கள். குறிப்பாக வந்து நாங்கள் இந்தியா கிராமப்புறங்களில் பார்ப்போம் 2 தோடுகள் வந்து போட்டிருப்போம் மூக்குத்தி. அதே தான் இந்த அம்மா வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ காலம் இந்த தொழில் பண்ணுறீங்க? அதான் தேவைக்கேற்ற மாதிரி யாராவது கேட்டால் செய்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதை தாண்டி நான் வேறு இதை கதைக்கிறேன்னா அவங்களோட ஸ்லாங்கில் தான் போய் கதைக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்துடும். இப்போ அந்த ஆற்றுல வந்து ஃபுல்லாக வந்து அலசிட்டு கழுவிட்டு வந்து அதில் கொடுக்குறேன். அதோட இந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஒரு பெஞ்ச் மாதிரி செய்திருக்கணும். இதுலேயே வந்து நிறைய குடும்பங்கள் வந்து நின்று குளித்து செல் பண்ணிட்டு போயிடும். இந்த இடங்களில் திக்காக வந்து இப்படியான அம்மாக்கள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கணும். இதே வேலையை செய்து கொண்டு. சரி, இப்போ நாங்கள் மீன் வண்டி இங்கே தான் கொடுத்துருக்குறோம் பொரிக்கிறதுக்கு. அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அரை மணி தேலம் ஆகும்ட்டு சொல்லியிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரே சட்டியில் நாங்கள் வேண்டினா அந்த 2 கிலோ மீன் வந்து பொரிஞ்சு கொண்டே இருக்குது. இந்த கலரிங்கை வந்து போட்டுட்டு அப்படியே போட்டிருக்கேன். 2 அம்மாக்கள் தான் வந்து வேலை செய்யணும். ஒரு சிம்பிளான உழைப்பு. எங்களோட இடங்களே வந்து இதை ட்ரை பண்ணலாம். சரி, அப்படியே வந்து பொரிக்கட்டும், சாப்பிட்டு போவோம் எப்படி இருக்குன்னு. சரி, இப்போ வந்து மீன் பொரியல் வந்துட்டு நல்லா முருகலாக பொரிச்சு தாங்கன்னு கேட்டனாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து முருகலை வந்து பொரிச்சிருக்கேன். முருகல் மேலே தான் முருகி இருக்கு. அதான் நான் அந்த ஃப்ளேவர் போடுறால அந்த ஃப்ளேவர் மட்டும் தான் பொரிப்படும். மீன் வந்து கடைசி வரைஞ்சு பொரிப்படுது இல்லை. சரி, சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வலிமையான இந்தியா டேஸ்ட் தான். வலிமையான டேஸ்ட் தான். இது வலுவலண்டு இருக்குது மீன். ஆற்று மீன்டால் அப்படி போல் இருக்கேன்னு. இது எங்களோட முறையில் நல்லா பொரிச்சிட்டு ஃப்ளேவராக போட்டால் சூப்பராக இருக்குது இந்த மீன்கள் எல்லாம். சரி, இப்போ சாப்பிட்டாச்சு. ஆனால் நான் இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் சாப்பிட்டதில் இது கொஞ்சம் உரைப்பாக இருந்தது. ஆனால் வந்து மீன் வந்து பழமையாகவே ஒரு பதம் வந்து குறைவாக தான் இருந்தது. நாங்கள் இப்போ இதில் இருந்து திருப்பி எங்கே சின்ன தாராபுரத்துக்கு போகிறோம். கோயிலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கேன். அந்த மஞ்சள் சாகுபடியெல்லாம் நடந்தேன் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வலிக்கலாம். அதோட வந்து தண்ணி போத்துலேயும் பாருங்க 2 லிட்டர் தண்ணி போத்து எல்லாம் இளைஞர்கள் எப்படி அடிக்கலாம் யோசனமாக இருக்குது. சரி, இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் எவ்வளோ மஞ்சள்கள் வந்து ஏற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு.
குறிப்பாக வந்து இந்தியாவிலெல்லாம் மஞ்சள் சாகுபடிகள் வந்து கூடுதலாக இருக்குது இந்த இடத்துல. இவங்க ஐயாக்கள் எல்லாம் தூக்கிட்டு வரையணும், அங்கால அம்மாக்கள் வந்து இதாகி கொண்டிருக்கணும். இந்த இதில் இருக்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், அந்த மரத்தை கீழே வந்து மஞ்சள் குறிப்பாக எங்களோட இடங்கள்லேயே வந்து வளர்த்து செய்யலாம். எங்களோட இடங்களில் 1-2 கண்டு வந்தாலே வந்து நாங்கள் சந்தோஷமாக அதை பார்க்குற தருணங்கள் இருக்குது. இதில் வந்து பெரும்பாலும் வந்து இதோடு இருக்கிறால வந்து இதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த புல் சாகுபடி இதில் அப்படியே பேக்கில் அங்கேருந்து நான் நினைக்கிறேன் அம்மாக்கள் உடைச்சி கொடுத்து அப்படியே பேக்கில் வந்து இதில் ட்ரெயின் போகுது. கரண்ட்டில் போகுது இந்த ரயில். சரி, ஓகே. ஐயாக்கள் வந்து அப்படியே வந்து இந்த தொழிலை வந்து செய்யட்டும். நல்லா இருக்குது உண்மையில். இந்த கிராமத்துக்கு வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, அதோட இதில் இருந்து நாங்கள் அப்படியே திருப்பி வந்து சின்ன தாராபுரம் ஒரு ஊருக்கு தான் வந்து போகிறோம். அதுக்கு பிறகு நாளைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து ட்விஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். பாய் மக்கள்.